நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். தேவன் யாரை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார்? யாரை அமர்ந்த தண்ணீர்கள் அருகே கொண்டு போய் விடுகிறார்? எல்லோரையும் அல்ல. ஓர் தந்தை தனது சுதந்திரம் சொத்துக்கள் அனைத்தையும் தருகின்றார் என்றால் தனக்கு பிரியமான தனது செல்லப்பேச்சு, தனது சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற தன் செல்ல பிள்ளைக்கே தருகிறார். தேவனோடு நடப்பது என்பது தேவனை அவரது சொல் பேச்சு கேட்டு நடப்பது, தேவ சித்தம் செய்தல், வாக்கிங் வித் காட். இட் இஸ் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நண்பர்களை சந்தோஷப்படுத்த நண்பர்களுடனும், தமது கம்பெனி மற்றும் ஆஃபீஸில் உள்ள உயர் அதிகாரிகளை பிரியப்படுத்த அவர்களை ப்ளீஸ் பண்ணியும் நடக்கிறோம். தேவனோடு நடப்பது என்பது அப்படி என்ன கடினமா? நோவா தேவனோடு சஞ்சரித்து உத்தமமாய் நீதிமானாய் நடந்தான் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதேபோல் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தான் என்று ஆதியாகம புத்தகம் 17:1 வாசிக்கலாம். தேவன் படைத்து உருவாக்கிய இந்த உலகில் அநீதி காணப்பட்டது. அந்த அநீதி நிறைந்த உலகில் தேவன் ஏன் நோவாவை மட்டும் தெரிந்து கொண்டார்? நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் வாழ்ந்தான். உலக வேஷம் தெரியாமல் தேவ சித்தப்படி நீதிமானாய் உத்தமனாய் நடந்தபடியால் தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தாரை மட்டும் இந்த தண்ணீரின் அழிவிலிருந்து பாதுகாத்து மற்றுமொரு புதிய உலகையே அவர்கள் குடும்பத்துக்கு கிஃப்டாகவும் நோவா குடும்பத்தாருக்கு தருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்று எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம்? தேவ சித்தத்தின்படி தேவன் நடத்தும் அந்த நடத்துகிற வழியில் நடக்கிறோமா? அல்லது தனது இஷ்டத்துக்கு தனது மனம் போன போக்கிலே சுய வழிகளில் நடக்கிறோமா? நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியில் நடக்கும்போது மட்டுமே நம்மை புல்லுள்ள நல் மேய்ச்சல் உள்ள இடங்களில் செழுமையான ஆசீர்வாதமுள்ள வழிகளில் நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டை என்பது ஸ்டில் வாட்டர், தெளிவான தண்ணீர் என்பது ஒரு சமாதானம் நிறைந்த அமைதியான இடங்களில் உங்களை வழிநடத்துவார் என்பது சந்தேகமே இல்லை. ஆமேன். God bless you.